கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சமாதான நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 16:7 ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகடி செய்வார் என்று சொல்கிறார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான வேலையில எஸ்ஸா என்ற ஒருவன் இருந்தார், யாக்கோப்பு ஒருவன் இருந்தார். அவர் சிறு வயதிலிருந்து அநேக பகை உள்ளவர்ல ஒரு மனிதனா இருந்தார்கள். வழிகள் எல்லாம் வெவ்வேறுதான வழிகளா இருந்தார்கள். ஆனா யாக்கோப்பு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களை கர்த்தர் ஒன்றாய் இணைத்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகையை மாற்றினார். என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் கூட பகை இருக்கிறதா, விரோதங்கள் இருக்கிறதா? தேவன் சமூகத்தில் ஜெபிக்கிறானா? வழிகளை கர்த்தருக்கு கொடுக்கிறானா? பிரியமுள்ளவனாய் மாற்றுவார், சமாதானம் உள்ளவனாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.